இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே இந்த கோபம், அதாவது தெரியாமல் ஒருத்தர் மேலே போட்டு சாரின்னு சொன்னால் கூட என்ன சாரின்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிற ஒரு காலம் ஆயிடுச்சு. அது பரவாயில்லைங்கன்னு சொல்கிற போகக்கூடிய காலம் போய் நீ என்ன சாரி சொல்கிற அவங்களுக்கே கோபம் வருது. ஸோ இப்படி வந்து நீங்கள் இதுக்கு வந்து காரணம் ஒன்று சுகர், ஒன்று பிபி, இது ரெண்டும். அதுக்கு தவிர வீட்டில் அவங்கவுங்களுக்கு 1000 பிரச்சனைகள். அந்த பிரச்சனை தான் இவங்களுக்கு இந்த இதுவாக மாறுது, வியாதியாக மாறுது. ஸோ எவ்வளோ தான் வந்து டாக்டர்கிட்ட போனாலும் இந்த சுகருக்கும் பிபிக்கும் கண்ட்ரோலில் தான் வைப்பாங்களே தவிர அது சரியாக. நீங்கள் அடுத்த வருஷம் போய் பார்த்தீங்கன்னா அதோட பர்சன்டேஜ் ஏறுமே தவிர இறங்குறதில்லை. இதை வந்து நம்ம கண் கூட பார்க்குறோம். இது வந்து எந்த விஷயன்றது நமக்கு தெரியாது. இருந்தாலும் எவ்வளோ தான் வந்து இப்போது நீங்கள் சின்ன உதாரணத்துக்கு நம்ம எடுத்துப்போம். ஒரு சர்ஜரி நடக்கிறது. இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா உள்ளே போகும்போதே கடவுளை ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லுவார் இல்லையா? என்ன தான் சொன்னாலும் என் கையில் ஒன்றும் இல்லைப்பா, நீ வந்து கடவுளை ப்ரே பண்ணிக்கோ அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க.